இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் தென்னந்தோப்பில் கால்நடைகளுக்கான பசுந்தீவன உற்பத்தி குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாகத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி ஆனந்தி அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு தென்னந்தோப்புகளில் கால்நடைகளுக்கான பசுந்தீவன உற்பத்தி. கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற பசுந்தீவன உற்பத்தி இல்லை. எனவே கால்நடைகளின் உற்பத்தியை அதிகரிக்க கண்டிப்பாக நாம் பசுந்தீவன உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும். எவ்வாறு தென்னந்தோப்புகளில் பசுந்தீவன உற்பத்தி செய்வது என்பதை இங்கே காணலாம். கால்நடைகளில் லாபம் அதிகரிக்க நாம் கண்டிப்பாக பசுந்தீவனத்தை வருடம் முழுவதும் உற்பத்தி செய்து அளிக்க வேண்டும். அவ்வாறு உற்பத்தி செய்து அளிக்கும் போது கால்நடைகளின் உற்பத்தி செலவை குறைக்க முடியும். பசுந்தீவனங்களை வளர்ப்பதில் மேய்ச்சல் நிலம் மட்டும் இருந்தால் பசுந்தீவனம் உற்பத்தி செய்ய முடியாது. எனவே இருக்கக்கூடிய நிலத்தில் பசுந்தீவனத்தை கலப்பு பயிராகவோ ஊடு பயிராகவோ அல்லது வரப்பு பயிராகவோ பயிரிட்டு பசுந்தீவன உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு நம்முடைய மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் தென்னந்தோப்புகள் அதிக அளவில் உள்ளன. இந்த தென்னந்தோப்புகளுக்கு இடையேயான இடைவெளியில் எந்த பயிரும் பயிர் செய்யாமல் காலியாகவே இருக்கின்ற காரணத்தினால் இதை நாம் திறம்பட பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றால், தென்னந்தோப்புகளில் கால்நடைகளுக்கு தேவையான முக்கிய தீவன பயிர்களான தானிய வகை பயிரான மருதாம்பு மக்காச்சோளம், மருதாம்பு சோளம் மற்றும் புல்வகை தீவன பயிரான கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், கினியாப்புல் மற்றும் பயறு வகை தீவன பயிரான வேலி மசால் ஆகியவற்றை இந்த தென்னை மரங்களுக்கிடையே ஊடுபயிராக வளர்த்து கால்நடைகளுக்கு அளிக்க முடியும். அவ்வாறு ஊடுபயிராக அளிக்கும் போது நாம் தீவன பயிர்களை தென்னை மரத்துக்கிடையே உள்ள பாத்திகளில் 4 மீட்டர் அளவில் பாத்திகளை அமைக்க வேண்டும். அவ்வாறு பாத்திகளை அமைத்து முதலில் 20 சென்ட் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 20 சென்ட்டில் 6 சென்ட் சோளம் வளர்க்கவும், 4 சென்ட் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் வளர்க்கவும், 4 சென்ட் கினியாப்புல் வளர்க்கவும், மீதமுள்ள 6 சென்ட் வேலி மசால் வளர்க்கவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மொத்தம் நம்மளுக்கு தேவையான பரப்பளவு 20 சென்ட். இந்த 20 சென்ட்டில் தீவன பயிர்களை திறம்பட சாகுபடி செய்தால் கால்நடைகளுக்கு தேவையான, அதாவது குறைந்தபட்சம் 2 அல்லது 4 மாடுகளுக்கு தேவையான அல்லது 10 ஆடுகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருடம் முழுவதும் உற்பத்தி செய்ய முடியும். அவ்வாறு உற்பத்தி செய்வதற்கு நாம் சில தொழில்நுட்பத்தை பின்பற்ற வேண்டும். என்னவென்றால், ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது ரகம். தானிய வகை மக்காச்சோளத்துக்கு நல்ல ரகம் கோஎஃப்எஸ் 29 அல்லது கோ 31 எடுத்துக்கொள்ளலாம். சோளத்தை பயிர் செய்ய 6 சென்ட்டில் பயிர் செய்ய குறைந்தபட்சம் 120 கிராம் விதை அளவு போதுமானது. இதை பாத்திகளில் 30 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் பாத்தியின் இருபுறமும் பயிரிட வேண்டும். மேலும் அடியுரமாக தொழு உரம் 1000 கிலோ, தலைச்சத்து 3 கிலோ, மணிச்சத்து 2 கிலோ, சாம்பல் சத்து 2 கிலோ வேணும் அடியுரமாக இட வேண்டும். இவ்வாறு பயிரிடும்போது முதல் அறுவடை 75 நாட்களிலும் அதை பின்னர் மறு அறுவடை 50 நாட்கள் இடைவெளியிலும் நம் அறுவடை செய்யலாம். இவ்வாறு அறுவடை செய்யும் போது தோராயமாக 4320 கிலோ பசுந்தீவனம் கிடைக்கும். அதேபோல் புல்வகை தீவன பயிரான கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், இதற்கு கோபிஎன் 4 மற்றும் கோபிஎன் 5 மற்றும் கோ4 இந்த ரகத்தை பயன்படுத்தலாம். இதை தண்டு கரணைகளை கொண்டு நடவு செய்ய வேண்டும். இதற்கு நீர் பாய்ச்சிய பின்பு இருமொட்டு கொண்ட தண்டுக்கரணைகளை சாய்வாக நட வேண்டும். எவ்வாறு இடைவெளியில் நட வேண்டும் என்றால் 60 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் நட வேண்டும். இவற்றுக்கும் அடியுரமாக தொழு உரம், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து தானிய பயிர்களுக்கு இட்டது போலவே அதே அளவில் இட வேண்டும். முதல் அறுவடை 75 நாட்களிலும் அதைத் தொடர்ந்து மறு அறுவடை 45 நாட்களிலும் அறுவடை செய்யலாம். இவ்வாறு செய்யும் போது 4 சென்ட்டில் இருந்து 11300 கிலோ பசுந்தீவன மகசூல் கிடைக்கும். மேலும் அடுத்து கினியாப்புல் தென்னந்தோப்புகளில் நிழலை விரும்பி வளரக்கூடிய பயிர். இதை பயிர் செய்ய கோஜிஜி 3 என்ற ரகத்தை பயன்படுத்தலாம். இதற்கு இடைவெளி 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் நாம் இதை பயிர் செய்ய வேண்டும். இதை பயிரிட வேர்க்கரணைகளை நாம் பயன்படுத்தலாம். இதற்கும் தொழு உரம், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இட வேண்டும். முதல் அறுவடை 75 நாட்களிலும் அடுத்த அறுவடை 50 நாட்களிலும் செய்யலாம். இவ்வாறு செய்யும் போது 10,800 கிலோ பசுந்தீவனம் 4 சென்ட்டிலிருந்து பெற முடியும். அடுத்து மிக முக்கிய பயிர் வகை தீவனமான வேலி மசால் புரதச்சத்து அதிகம் நிறைந்தது. இதை பயிரிட நாம் கோ2 என்ற ரகத்தை தேர்வு செய்யலாம்.
இதை 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் தொடர் விதைப்பாக விதைக்க வேண்டும். அதாவது பயிருக்கு பயிர் எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து விதைக்க வேண்டும். இவ்வாறு விதைக்கும் முன் தொழு உரம், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இவற்றை கட்டாயம் அடியுரமாக இட வேண்டும். அதுக்கடுத்து நம்ம முதல் அறுவடை 75 நாட்களிலும் மறு அறுவடை 50 நாட்களிலும் செய்யலாம். இவ்வாறு செய்யும் போது குறைந்தபட்சம் 10,800 கிலோ பசுந்தீவனம் வருடம் முழுவதும் நம்மளுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ இவ்வாறு 20 சென்ட் நிலத்தை தேர்ந்தெடுத்து தென்னந்தோப்புகளில் பசுந்தீவனத்தை தீவிர முறையில் சாகுபடி செய்வதன் மூலம் நமக்கு 35,000 கிலோ பசுந்தீவனம் வருடம் முழுவதும் கிடைக்கும். பசுந்தீவனம் சாகுபடி செய்யும் போது நீர் பாய்ச்சல் மற்றும் களை மேலாண்மை மிக மிக அவசியம். முதல் நீர் நட்டவுடன், 3ஆம் நீர் உயிர் தண்ணீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்திற்கேற்ப 7 முதல் 10 நாட்கள் இடைவெளியில் நீர் பாய்ச்ச வேண்டும். களை மேலாண்மை முதலில் நட்ட 30 நாட்களுக்கு ஒரு களையும், அதை பின்னர் ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னர் ஒரு களையும் மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால் நம் பசுந்தீவன உற்பத்தியை அதிகம் பெற முடியும். மேலும் இந்த தொழில்நுட்பத்தை நாம் செய்யும் பொழுது, அதாவது ஒருங்கிணைந்த தென்னந்தோப்புகளில் தீவன பயிர்களை ஊடுபயிராக பயிர் செய்தால் தென்னந்தோப்பை தனிப்பயிராக பயிர் செய்வதை காட்டிலும் அதிக நிகர லாபம் பெற முடியும். மேலும் மண்ணின் வளம் மேம்பாடும், அதைவிட கால்நடை உற்பத்தியாளர்களுக்கு அதிக வருவாய் பெற முடியும். ஸோ விவசாயிகள் அனைவரும் இதை பின்பற்றி அதிக அளவில் தீவன உற்பத்தி செய்து பயனளிக்குமாறு தாழ்ந்தவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி. ஆனந்தி அவர்களை 073 05 23 34 13 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.